ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த க்ரீன் கேண்டில் லைனை பிரேக் அவுட் பண்ணி, அதுக்கு மேலே உள்ள ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணி, இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த கேப் அப், அது 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்த ஒரு டிமாண்ட் ஜோனை கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு, அங்கேயிருந்து ஒரு செல்லிங் ஜோன் ஒரு செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 80 பாயிண்ட் கம்மி கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை வச்சு நல்லா ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்ஜிஜி, நேற்று எஃப்எம்ஜிஜி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து ஏறவே இல்லை. என்னோடய போர்ட்ஃபோலியோ மிட் கேப் ஸ்மால் கேப் தான் அதிகமாக இருக்குது. அதனால் என் போர்ட்ஃபோலியோலாம் இன்றைக்கி ஏறவே இல்லை. உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஜி நல்ல ஒரு அப் 2 நாளாக சூப்பரான ஒரு சப்போர்ட்லேருந்து அந்த இண்டெக்ஸ் நல்ல ஒரு மூவாக இருக்குது. இதை பார்த்தா தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்களா? 2 நாளாக 3 நாளாகவே நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. அன்றைக்கி ஐடி அடித்து இறக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆமாம், ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே. ஐடி இண்டெக்ஸ் வச்சு அடித்து இறக்கிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி அதிகமாக இறங்குனா ஐடி இண்டெக்ஸ் தான் 1.63 பாயிண்ட் இறங்கிருக்கு கீழே. ஆமாம், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஐடி ஸ்டாக் இருந்தால் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். இன்ஃபோசிஸ்லாம் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டோட எஃபெக்ட்டு 2 பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு. 2%. டெக் மகேந்திரா, ஆமாம், கோப்ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டன்லா பிளாட்ஃபார்ம், நிறையா ஸ்டாக் இன்றைக்கி வந்து ஐடி ஸ்டாக் இறங்கிருக்கு. டிசிஎஸ்ஸை பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து இன்றைக்கி ஒரு 8. ஆமாம், டிசிஎஸ் கொஞ்சம் மேலே இந்த க்ரீன் லைன்லேருந்து மேலே ஏறிச்சு, மறுபடியும் அதே லைனுக்கு வந்துருச்சு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு இன்றைக்கி ரிலையன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம். இன்றைக்கி ரிலையன்ஸ் நல்ல ஒரு அப் மூவ் 1.3 பாயிண்ட். அதனால இன்றைக்கி மார்க்கெட் ஏறி இருக்குது. காலையில் பார்க்கும்போது மார்க்கெட்டு மைனஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா ஏறி இருக்குது. இன்றைக்கி ரியாலிட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. கோத்ரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் கேட்டு, ஆமாம், அதெல்லாம் ஏறி இருக்குது. சோபா இன்றைக்கி 1.5 பாயிண்ட்டு கம்மி, ரிசல்ட் எஃபெக்ட்டு. ஆமாம், வேறு இது ஃபார்மா ஸ்டாக் இன்றைக்கி டாக்டர் ரெட்டியில் நல்லா சப்போர்ட்டு. அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லா மேலே ஏறி இருக்குது. பார்க்கலாம். அடுத்தது வந்து ரிசல்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி ஒரு 2-3 கம்பெனி ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ரிசல்ட்டு பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த கம்பெனி நல்லா ரிசல்ட் கொடுத்துன்னு பார்த்தோம்னா, முக்கியமான கம்பெனி கேவிபி, கரூர் விசயா பேங்க்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயர் அண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு 18%, அதுக்கப்புறம் எபிட்டா 19%, நெட் ப்ராஃபிட்டு 21%, இபிஎஸ் 21%, இயர் ஆன் இயர். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிசிபி பேங்க் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. நேற்று சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ரிசல்ட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. டிசிபி பேங்க் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 16%, எபிட்டா 21% இயர் ஆன் இயர், நெட் ப்ராஃபிட்டு 18%, இபிஎஸ் 18%. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அதுவும் நல்லாயிருக்கு ரிசல்ட்டு, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. சேல்ஸு 3%, எபிட்டா 80%, நெட் ப்ராஃபிட் 12%, இபிஎஸ் 15% இயர் ஆன் இயர். அருமையான ரிசல்ட்டு. சிஎட்டு டயர் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயர் ஆன் இயர் வந்து 14%, எபிட்டா 39%, நெட் ப்ராஃபிட்டு 53%, இபிஎஸ் 53%. அருமையான ரிசல்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸு ஏசி கம்பெனி, ஏசி ஒயரு சுவிட்ச் இந்த மாதிரிக்குள்ள கம்பெனி, அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸு 5%, எபிட்டா 17%, நெட் ப்ராஃபிட்டு 19%, இபிஎஸ் 19%. நல்ல ஒரு ரிசல்ட்டு. அடுத்தது பூனாவாலா ஃபைனான்ஸு, அதுவும் அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பாருங்கள் 56%. வா, சூப்பரான ரிசல்ட்டு. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 380%. அருமையான ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 116%, இபிஎஸ் 116%. நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா ரிசல்ட்டில் வந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனிகள் பார்த்தா சிண்டால்ஸா ரொம்ப மோசமான ரிசல்ட்டு. நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்கு. நாளைக்கு அடின்னு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சேல்ஸ் 24% மைனஸு, எபிட்டா 51% மைனஸு. ஆமாம், நெட் ப்ராஃபிட்டு 70% மைனஸு, இபிஎஸ் 70% மைனஸு. படு கேவலமான ரிசல்ட்டு. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு அருமையான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து 14%, எபிட்டா வந்து 31%, நெட் ப்ராஃபிட்டு 166%, இபிஎஸ் 269%. வா, அருமையான ரிசல்ட்டு. அடுத்தது பிவிஆர்
ஐநாக்ஸ் இந்த தேட்டர்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த கம்பெனி. அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து சேல்ஸு 12%, எபிட்டா 28%, நெட் ப்ராஃபிட்டு 996 அருமையான நெட் ப்ராஃபிட்டு. ஏன்னா அடுத்த 2 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜூன் செப்டம்பர் குவார்ட்டர்லாம் லாஸ்ட் இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் வந்து 997% அருமையான ரிசல்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் பாலிகாப் கேபிள் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்ச உள்ள கம்பெனி இது. இவங்களும் அருமையான ரிசல்ட்டு. சேல்ஸ் வந்து 18%, எபிட்டா வந்து 62%, நெட் ப்ராஃபிட் வந்து 56%, இபிஎஸ் 56%. நல்ல ஒரு சேல்ஸ் ரிசல்ட், நல்ல ஒரு ரிசல்ட், அருமையான ரிசல்ட்டு. அடுத்தது இந்த சிமெண்ட் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்ரீ டிக்ஸ்விஜய் சிமெண்ட்டு. அருமையான ரிசல்ட்டு பாருங்கள், 2458% நெட் ப்ராஃபிட்டு, இபிஎஸ் 2200% வந்து இபிஎஸ் க்ரோ ஆகிருக்கு. யூகோ பேங்க்கு அது ஒரு ஃப்ளாட் ரிசல்ட்டு தான். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க், அதான் சொன்னேன், பேங்க் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அருமையான ரிசல்ட் சென்ட்ரல் பேங்க்கும். சேல்ஸ் 7%, எபிட்டா 15%, நெட் ப்ராஃபிட் 33%, இபிஎஸ் 28%. ஆமாம், பாருங்கள், நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கலான்னு பார்த்து யோசனை பண்ணி இது பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என் நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.